ஹலோ கைஸ், நான் உங்கள் பிரவீன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது PV7 ஃபோட்டோகிராஃபி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோனி FX30. இந்த கேமராவோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பலவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கேமரா சோனியோட என்ட்ரி லெவல், அதாவது ஒரு பேபி FX3 அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை இது கூட ஷேர் பண்ணுது FX3. ஸோ பேசிக்லி சேம் பாடி வித் கிராப் சென்சர் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றின ஒரு ப்ரிவியூ வீடியோவுமே நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பேன். எனக்கு இப்போ தான் இந்த கேமரா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வாங்கியிருந்தேன். ஸோ வீடியோ சென்ட்ரிக்கான கேமரா அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸில் இதை யூஸ் பண்ணுவேன். அந்த பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு சினிமா லைன் கேமரா. ஸோ மற்ற சோனி கேமராஸ் மாதிரி சீக்கிரமாக ஹீட் ஆகிடும் அப்படிங்கிற பிரச்சனை இதில் வராது அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. இதோட அன்பாக்சிங்கை குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், பட் திரும்ப எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் இந்த கேமராவில் எடுத்த சில சாம்பிள் ஃபுட்டேஜஸ்மே உங்களுக்காக ஷோகேஸ் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பேக்கேஜ், ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். சோனி ரொம்ப காலமாக இந்த பேக்கேஜிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வராங்க. ஓப்பன் பண்ண உடனே யூசர் மேனுவல்ஸ் இருக்குது. 2+1 இயர் வாரண்டி கார்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வாங்கும்போதே மேலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது கூட சார்ஜரும் வந்திருந்தது. ஸோ வாரண்டி கார்டு, தென் அவங்களோட ப்ராடக்ட் மேனுவல், யூசர் மேனுவல், கேட்லெஸ் ப்ரௌஸ்க்கான ஒரு சாஃப்ட்வேர் கைடுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அப்படியே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பவர் கேபிள், கேமராவை சார்ஜ் பண்ணுறதுக்காக. தென் ஒரு மைக்ரோ USB கேபிளுமே கொடுத்துருக்காங்க. டைப் C கேபிள் இது. இதை வச்சு உங்களால் டைரெக்டாக கேமராவை சார்ஜ் பண்ணிக்க, கேமராவில் இருக்க டேட்டாஸையுமே உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ 2 கேபிள். நெக்ஸ்ட் ஒரு Z பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பேட்டரி. சைடில் வச்சிடலாம். தென் ஒரு சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக டைப் A to டைப் C கேபிளை இதில் உங்களால் கனெக்ட் பண்ணி கேமராவை சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிரிக்கும் இருக்கட்டும். வேறு எதுவுமே பாக்ஸில் இல்லை கேமராவை தவிர. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேக்கேஜிங் கேமரா இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதுதான் கேமரா. பிடிக்கிறதுக்கு இன் அண்ட் ஃபீல் சூப்பராக இருக்குது. நான் FX3 யூஸ் பண்ணியிருக்கேன், ரெண்ட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட பார்க்கும்போது எக்ஸாக்டாக சேம் கேமரா. ஸோ சூப்பரான ஒரு பில் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெக்னீஷியம் அலாயில் தான் பில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேஜ் ஃப்ரீ டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய 1/4 இன்ச் த்ரெட் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக உங்களோட அக்சசரிஸாக இருக்கட்டும், மைக்கு, லைட்டு, எது வேணால் மவுண்ட் பண்ணிக்க முடியும் இதில். ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்க ஃபீல் இருக்குது. ரொம்ப லைட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் ஏர் வென்டிலேஷனுக்காக உள்ள ஃபேன் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் வீடியோஸ் யூஸ் பண்ணாலும் ஆஃப் ஆகக்கூடாது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு கிராப் சென்சர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பேட்ரி போட்டுரும். பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதலே சொன்ன மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்க FX3, 4 லட்ச ரூபா கிட்ட இருக்க FX3 எந்த பில் குவாலிட்டியில் இருக்கோ அதே பில் குவாலிட்டி, அதே பட்டன் லே அவுட்டோட இந்த கேமரா இருக்குது. ஸோ இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். இந்த கேமரா 26.1 மெகா பிக்சல் இருக்க APS-C BSI CMOS சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. BSI அப்படிங்கிறது பேக் சைடு இலுமினேட்டட் சென்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேமராவால் 4K 120 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். பட் 120 FPSல ஷூட் பண்ணும்போது 1.5x கிராப் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் 10 bit 422 உங்களால் எழுதிக்க முடியும் இன்டர்னலாக.
அதே நீங்கள் எக்ஸ்டர்னல் ரெக்கார்டர் வைக்கிறீங்க இந்த கேமராவுக்கு, நீங்கள் ஆட்டமஸ் நிஞ்சா மாதிரி எதனா ஒரு எக்ஸ்டர்னல் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 16 பிட் ரா உங்களால் இதிலிருந்து எழுதிக்க முடியும். எஸ்சினிடோன், S-Log3, HLG அப்படிங்கிற எல்லா விதமான ப்ரொஃபைல்ஸும் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. 14 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனாமிக் ரேஞ்ச் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. டுவல் பேஸ் ஐஎஸ்ஓவுமே கொடுத்துருக்காங்க. 800 அண்ட் 2500ல் செகண்ட் பேஸ் ஐஎஸ்ஓ ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு லோ லைட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். உங்களால் லட்ஸை இந்த கேமராவில் லோட் பண்ணிக்க முடியும். உங்களோட ஓன் கலர் ப்ரொஃபைல்ஸை இதில் கியூப் ஃபார்மேட்டில் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ப்ரிவியூவாகவும் பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக இதிலே ரெக்கார்ட் ஆகியும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் டைரெக்டாக எடுக்கும் போதே இதிலே உங்களோட பிக்சர் ப்ரொஃபைல்ஸ் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பேசிக் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது மூலமாக ரொம்ப பெரிய டைம் சேவிங் உங்களுக்கு இருக்கும். இந்த கேமராவில் 2 கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் CF எக்ஸ்பிரஸ் டைப் ஏ கார்டையும் ரெண்டுத்துலேயும் போட முடியும், இல்லை SD கார்டையும் உங்களால் 2 ஸ்லாட்லேயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். சைமல்டேனியஸாக எல்லா ரெக்கார்டையும் 2 கார்ட்லேயுமே சேம் டைமில் உங்களால் எழுதிக்கவும் முடியும். இதில் ஒரு வேரியபிள் டில் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வெண்ட் இருக்குது. அந்த ஏர் இன்டேக் சக் பண்ணுறதும் இது அவுட்லெட் இருக்குது ஏருக்கு. ஸோ ரொம்ப நேரத்துக்கு ஓடினாலும் நல்லா தாங்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரிவ்யூஸ்லாம் இருக்குது. நான் எக்ஸ்டென்சிவாக இன்னும் யூஸ் பண்ணல, இந்த சாம்பிள் ஃபுட்டேஜஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன். மேபி டீட்டெயில் ரிவ்யூவில் இதை பற்றி பேசுகிறேன். ஃபுல் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு 16 பிட் ரா வரைக்கும் எடுத்துக்க முடியும். அதேமாதிரி மைக், ஹெட்ஃபோன் ஜாக் எல்லாமே இதிலே வருது. நெக்ஸ்ட் டைப் C அண்ட் டைப் A போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவை உங்களால் பவர் பேங்க் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் தீர்ற வரைக்கும் உங்கள் கார்டில் இடம் தீர்ற வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. மற்றபடி பட்டன் லேஅவுட்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே ஒரு பழக்கப்பட்ட ஒரு பட்டன் லேஅவுட் தான். ரொம்பவே நல்லா கிளிக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் இன்னொரு ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது ரெக்கார்டு பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு சினிமேட்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பண்ண மாதிரி தான் இருக்குது. இங்கேயுமே ஒரு ரெக்கார்ட் பட்டன் இருக்குது. இது எல்லாமே லைட் அப் ஆகும் ரெக்கார்டிங் டைமில். சில பேருக்கு டவுட் இருக்கலாம், இந்த கேமராவில் உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது. இது பியூர்லி ஒரு வீடியோ கேமரா, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இதில் உங்களால் ஃபோட்டோஸும் எடுக்க முடியும். 26 மெகா பிக்சல் இருக்க ஃபோட்டோஸ் உங்களால் இதில் இருந்து எடுத்துக்க முடியும். ரா, ஜேபெக், கம்ப்ரஸ்டு இந்த மாதிரி எல்லா விதமான சோனியில் இருக்க கோடெக்ஸ் அண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸும் இதுலேயும் உங்களால் எடுத்துக்க முடியும். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது ஒரு வீடியோ சென்ட்ரிக் கேமரா. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் இதில் ஹை பஸ்ட் ரேட் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது செட் ஆகாது. நீங்கள் இப்போ நார்மலாக வெளியில் போகிறீங்க, ஒரு ஷூட் எடுக்கிறீங்க, அங்கே உங்களுக்கு சில ஸ்டில்ஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிங்கிள் கிளிக்கில் உங்களால் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். இந்த ஹை டிரைவ் மோட் அதெல்லாம் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இல்லை. ஸோ மெனுவுமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது. நீங்கள் வீடியோவுக்கு என்னென்ன மெனு சிஸ்டம் வேணும், எப்படி இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு கேப்பபிளான ஒரு கேமராவாக தான் எனக்கு தெரியுது. ஃபுட்டேஜஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லாவே டைனாமிக் ரேஞ்செலாம் ரீட்டைன் பண்ணுது. கிராப் சென்சார் அப்படிங்கிறது சில இடத்துல டெப்த் ஆஃப் ஃபீல்டில் ஒரு சின்ன சேஞ்சு தெரியுதே தவிர A74 கூட பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஷார்ப்னஸும் சூப்பராக ரீட்டைன் ஆகுது. இன்னும் இன்டென்சிவான ஷூட்டிங் கண்டிஷன்ஸில் ஹாட் என்விரான்மெண்ட்டில் நான் இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எதனா ஹீட்டிங் இஷ்யூஸ் எதனா இருக்கா, இல்லை வேறு எதனா ஃபேஸ் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக ஃபுல் ரிவ்யூவில் தர பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த கேமராவை பற்றின எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.